ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus Nord CE5 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்திருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏசர் தரப்புலேருந்து இந்தியாவில் 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆசஸ் தரப்புலேருந்து 2 மினி பிசியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் Realme GT8 Pro பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ற ஒன்று தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏசர் தரப்புலேருந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏசர் தரப்புலேருந்து இந்த ஃபோன் வரும்ன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டான பட்ஜெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். ஏசர் தரப்புலேருந்து ஏசர் சூப்பர் ZX ஒன்று, அதுக்கப்புறம் ஏசர் தரப்புலேருந்து சூப்பர் ZX ப்ரோன்ற 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோனும் ஏசர் வந்து மொபைல் மார்க்கெட்ல கம்பேக் கொடுக்கறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் சர்வீஸ் சென்டர் எந்த அளவு இருக்குன்றது அது தெரியல. ஆனால் வந்து ஏசர் மீண்டும் கம்பேக் மொபைல் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல மொபைல் பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏசர் சூப்பர் ZX ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துறோம். அதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, 6.7 இன்ச் கொண்ட LCD பேனல் கொடுக்குறாங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 800 nits பீக் மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இத பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 ப்ராசஸரோட வருது. அது மட்டும் இல்லாம 8GB RAM 256GB வேரியன்ட் வருது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒரு 2 கேமரா மேக்ரோ, 2 கேமரா டெப்த் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. அந்த 64 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா Sony IMX882 சென்சாரோட வருது. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் 2K ரெசல்யூஷனோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. டூயல் ஸ்பீக்கரோட கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கீங்க. பிரைஸ் லாஸ்ட்ல சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா இதோட ப்ரோ வெர்ஷன் ஏசர் சூப்பர் ZX ப்ரோ வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுல அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த மாடல் ப்ரோ வெர்ஷன். பாக்குறதுக்கு 3 கேமரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட Full HD பிளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு 1000 nits பீக் பிரைட்னஸ் வருது. இது வந்து MediaTek Dimensity லேட்டஸ்ட் ப்ராசஸரான 7400 சிப்செட்டோட வருது. அதாவது இதே ப்ராசஸர் தான் இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா Moto Edge 60 ஃபியூச்சர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம Realme Narzo 80 Proல இருக்கு. அது காம்படிட்டிவா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் OVD செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் Sony IMX882 ஓட மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 5MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வேரியன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏசர் சூப்பர் ZX பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7900 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசர் ZX Pro 6GB RAM 128GB வேரியன்ட் 17990 கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ்லாம் ஓகே. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து 8GB RAM கொண்டு வந்திருக்கலாம் பேஸ் வேரியன்ட். 8GB RAM இந்த பிரைஸ் கரெக்டா இருந்திருக்கும். பிரைஸ் கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏசர் தரப்பு. இது வந்து அமேசான்ல 25ஆம் தேதி சேல்ஸ்க்கு வருது. இந்த மாசம் 25ஆம் தேதி. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் OnePlus Nord CE5 அதோட டிசைன் கிடைச்சிருச்சு. அதோட ஸ்பெக்ஸ் ஃபுல்லாவே லீக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஸ்பெக். அதோட டிசைன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு தோணும். ஆனா ஆமா, இது iPhone 16 பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அந்த டிசைன்ல OnePlus Nord CE5 லான்ச் பண்ண போறாங்க. பேக்ல 2 கேமரா, அதுக்கப்புறம் வந்து ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாட் ஸ்கிரீனா வரப்போகுது அப்படின்றது. இதோட ஸ்பெக் என்ன தெரிஞ்சுக்கலாம். OnePlus Nord CE5 பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொண்ட flat OLED screen 120 Hz refresh rate வருது. இது MediaTek Dimensity 8350 சிப்செட்டோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வருது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7500 mAh கொண்ட பேட்டரி கொடுக்குறாங்க. பெரிய பேட்டரி 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50MP Sony Litia 600 கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 8MP அல்ட்ரா வைட் Sony IMX335 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். என்ன பிரைஸ் ரேஞ்சில் வரப்போகுதுன்றது இன்னும் டீடைல் கிடைக்கல. கிடைக்கும்போது நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்றோம், நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம். அதுக்காக நீங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா இப்போ வந்து Xiaomi வந்து தங்களோட ஓன் சிப்செட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த கட்டமா போயிருக்காங்க. அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா Xiaomi வந்து ஓன் சிப்செட் மேக் பண்றதுல டெவலப்பிங் ஸ்டேஜ்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் யாரு ஹெட்டா இருக்க போறான்னு கேட்டீங்கன்னா முன்னாள் Qualcomm டைரக்டரா இருந்த Kyun Moon. இவர் வந்து இப்போ வந்து Xiaomiயோட சிப்செட் தயாரிக்கிறதுல இருக்கிற. அது மட்டும் இல்லாம இவர் வந்து Xiaomi ஃபவுண்டரோட CEO
சிஇஓ லீ ஜூனுக்கு நேரடியாக ரிப்போர்ட் கொடுப்பாரு இந்த ப்ராசஸர் எந்த கட்டத்தில் இருக்கு எப்படி இருக்குன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க 2017 ஒரு ப்ராசஸர்ல, அந்த ஓன் ஹவுஸ் ப்ராசஸர்ல அந்த ப்ராசஸரை வந்து 28 நானோமீட்டர் ப்ராசஸரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது சக்சஸ் கொடுக்கல. இருந்தாலும் அதை விட இவங்க வந்து இப்போ வந்து ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுங்க. Xiaomiயோட ஃபிளாக்ஷிப் டீட்டெயில் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கோர்ஸ்லாம் சொல்றத விட உங்களுக்கு எந்த ப்ராசஸோட ஈக்குவலா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுங்க. மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் 9400 சிப்செட்டோட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இதோட இவங்களோட ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அண்ட் இன்னும் 740க்கு ஈக்குவலா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆப்பிள் வந்து ஓன் சிப்செட்ல இருக்காங்க. சாம்சங் இப்போ எக்ஸினோஸ்க்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹுவாய் பாத்தீங்கன்னா கேரன் சிப்செட்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எம்ஐ வந்து தங்களோட ஓன் சிப்செட் டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வரப்போது 15s Pro போன்ல வரப்போது. அதுக்கப்புறம் வந்து மத்த மொபைலுக்கு வரப்போது. எல்லா கம்பெனியும் தங்களோட ஓன் சிப்செட்டுக்காக கிளம்புறாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. அதனால மொபைல் மார்க்கெட் இனிமேல் சூடு பிடிக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, Realme GT 8 Pro ஓட டீடைல் கிடைச்சிருக்கு. Realme GT 8 Pro, Realme GT 7 Pro ஓட சக்சஸ் காரணமாக Realme GT 8 Pro வரப்போது. இந்த வருஷம் அக்டோபர் மாசம் அதோட டீடைல் கிடைக்கும், ரிலீஸ் டீடைல் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாசம் தான் ஸ்னாப்டிராகனோட 8 Elite 2 வருது. அந்த 8 Elite 2 ஓட வரப்போறது அப்படின்றது தெரிஞ்சுக்க. Realme GT 8 Pro பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேற லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபிளாட் OLED ஸ்கிரீன் வருது, 2K ரெசல்யூஷன் வருது, அல்ட்ராசோனிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னாப்டிராகன் 8 Elite வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல பெருசா பேசப்படுறது Realme GT 8 Proல 200 மெகா பிக்சல் கூட பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம 7000 mAh பேட்டரி வரப்போது, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, Asus தரப்புல இருந்து 2 மினி பிசி லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மினி பிசி ஃபர்ஸ்ட் பாப்போம். அது என்ன கேட்டீங்கன்னா, Asus தரப்புல இருந்து V500 மினின்ற டவர் பிசி லான்ச் பண்ணிருக்காங்க. டவர் பிசின்றதுனால இந்த பிசில அப்படி என்ன கொடுக்குறாங்க, பிசினா அவங்க எது சொல்றாங்க கேட்டீங்க, இந்த CPU அப்படியே செட்டப்பா கொடுப்பாங்க. இதுல வந்து நீங்க தனியா வந்து டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து மவுஸ் கீபோர்டு இதை மட்டும் வாங்கி நீங்க அட்டாச் பண்ணா போதும். பாக்கி எல்லாம் மதர் போர்டு, ரேம், அதுக்கப்புறம் வந்து அதாவது ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து SSD எல்லாமே வந்து போட்டு இன்பில்டா கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, இந்த Asus V500 மினி டவர் பிசியை பொறுத்த வரைக்கும் இன்டெலோட பவர் பண்ணி வந்திருக்கு. இன்டெலோட எந்த ப்ராசஸோட பவர் பண்ணி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, i5 இருக்கு, i7 இருக்கு. உங்களுக்கு எந்த கான்ஃபிகரேஷன் வேணுமன்றத பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இது வந்து நான் இப்போ i7 வச்சு சொல்றேன். இன்டெலோட i7 இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்காக. இதுல பாத்தீங்கன்னா 64GB RAM கொடுக்குறாங்க, 2TB SSD கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா Bluetooth 5.4 சப்போர்ட் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாம Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணும்போது மல்டிபிள் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 50 லிட்டர் சேஸ் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. இதுதான் 50 லிட்டர் கெபாசிட்டின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இது வந்து அமேசான், பிளிப்கார்ட், அதுக்கப்புறம் Asusோட டீலர்ஸ், Asusோட அபிஷியல் வெப்சைட்ல எல்லாம் கிடைக்கும் போது இது 34,990 ரூபாய்க்கு கிடைக்குது. Asus பிராண்ட்ல Asusோட மதர் போர்டு, Asusோட செட்டப்பான ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க ஒரு பிசி ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்காக இந்த ஒரு செட்டப் பிசி இருக்குன்றத தெரிஞ்சுங்க. இதை ஒரு ரெக்கமெண்டாக எடுத்துக்கோங்க. இதையும் வேணா நீங்க சஜஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மட்டும் 34,000 நீங்க ஃபுல் செட்டப் வாங்கிடலாம்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியாது. நீங்க மவுஸ், டிஸ்பிளே, கீபோர்டு, மவுஸ், டிஸ்பிளே, மவுஸ், மானிட்டர், கீபோர்டு இந்த மூணு நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கணும்ன்றத தெரிஞ்சுங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இந்த செட்டப் ஓகேனா, நீங்க இந்த கான்ஃபிகரேஷன் ஓகேனா இதை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் கொஞ்சம் அப்படின்னு இருந்துச்சீங்கன்னா, அடுத்த நம்ம பார்க்க போறது தான் Asusோட இன்னொரு ஸ்மால் ஃபார்ம் பிசி லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அதே போல தான். இதுலயும் வந்து இந்த பிசி தான், இது செட்டப் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த CPU தான் கொடுக்க போறாங்க. பிசின்னு சொல்லுவாங்க, ஆனா CPU மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபுல் செட்டப் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு Asus பேர் வச்சிருக்காங்க S501. இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதுக்கா, என்ன இதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்மால் பிசி தான். இது வந்து S501 கொடுக்குறாங்க. இது வந்து 8.6 லிட்டர் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. i5 கொடுக்குறாங்க. i5 வந்து i5ல என்ன கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா 14500 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து 64GB DDR5 RAM கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 512GB NVMe ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா Intel UHD-யோட 770 GPU வருது. அப்புறம் IGP வரும்போது இது வந்து கிராபிக்ஸ் ஒர்க்குக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Wi-Fi 6 வருது. அது Bluetooth 5.3 வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 180 வாட்ஸ் அவுட்புட் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். Windows 11 இன்பில்டா வருது. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
42,990 ரூபாய்க்கு அமேசான் பிளிப்கார்ட்ல இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ரெக்கமெண்டடா எடுத்துக்கிட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசா பிசி உங்க ஏரியாவில் பில்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, எனக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஆசஸ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க நினைச்சீங்கன்னா ஆசஸ் வெப்சைட்ல இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மினி பிசி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அதை வாங்கி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு என்னோட கருத்து. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.